ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க செடியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கிளறி விட போகிறோம். இது வந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை செய்யும் பொழுது நல்ல வளர்ச்சி இருக்கும், வேகமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணை கிளறி விடும்போது வேர் பகுதிக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்போது வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். ரோஸ் செடிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நல்லா புது தளிர்கள் வராத செடி கூட புது தளிர்கள் செடி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளரும். சரி பாருங்கள், இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டு நம்ம தண்ணி விடணும். இது நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மண்ணை கிளறி விட்டாலே போதும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும்போது நல்லா கிளறி விடலாம். மல்லிகை செடிக்கு தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா மேல் மண் காஞ்சி இருந்தால் தண்ணி விடுங்க. ஈரம் இருந்தால் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. மேல் மண் காஞ்சி இருக்கும் பொழுது தண்ணி விடலாம். மழைக்காலங்களில் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மேல் மண் காஞ்சி இருந்தால் மட்டும் தண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும் பொழுது பார்த்திங்கன்னா வேர் பகுதிக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்குது பாருங்கள். இந்த மீனோட வேஸ்டேஜ் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, அதுதான் இந்த முள்ளெல்லாம் இருக்குது. மீனோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நான் அப்படியே வேர் பகுதியை தள்ளி அப்படியே பச்சையாகவே நான் கொடுத்துடுவேன். இப்போ செடியை பார்க்கலாம் வாங்க. செடியை பார்த்திங்கன்னா அது பாருங்கள், சின்ன செடி தான், நிறைய புது தளிர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த தளிரில் எல்லாத்துலேயும் பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். எல்லா புது தளிர்கள்லேயும் நமக்கு மொட்டு இருக்குது. இதுதாங்க நமக்கு